வணக்கம். இது உங்கள் பிராண்டி நியூஸ் செய்திகள். தெலங்கானா மாநிலத்தில் மனிதநேயமற்ற ஒரு கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது. அந்த மாநிலத்தின் ஷியாம்பேட் கிராமத்தில் ஒரே நாளில் சுமார் 300 தெருநாய்கள் விஷ ஊசி போட்டு கொல்லப்பட்டுள்ளன. ஒரு கிராமத்தின் ஒட்டுமொத்த நாய் மக்கள் தொகையில் 10ல் 1 பங்கு அழிக்கப்பட்டுள்ள இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தெலங்கானாவின் ஷியாம்பேட் மற்றும் அரேப்பள்ளி கிராமங்களில் தெருநாய்களின் தொல்லை அதிகமாக இருப்பதாக புகார்கள் எழுந்தன. இதனைத் தொடர்ந்து அந்த ஊராட்சியின் பெண் தலைவர் சர்பஞ்ச் நாய்களை கொல்ல உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. விஷ ஊசி படுகொலை. இதற்காக பணியமர்த்தப்பட்ட 2 நபர்கள் நாய்களுக்கு கொடிய விஷத்தை ஊசி மூலம் செலுத்தி அவற்றை கொன்றுள்ளனர். தகவல் வெளியானது எப்படி? ஸ்ட்ரே அனிமல் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா அமைப்பின் அதிகாரி கௌதம் என்பவர் அளித்த புகாரின் பேரில் இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கைகள். வழக்கு பதிவு. ஷியாம்பேட் சர்பஞ்ச், துணை சர்பஞ்ச் மற்றும் ஊராட்சி செயலாளர்கள் உட்பட 9 பேர் மீது பாரதிய நியாய சன்ஹிதா BNS 325 மற்றும் விலங்குவதை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தடயவியல் சோதனை. கொல்லப்பட்ட நாய்களின் உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மண்டல தடயவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. காவல்துறை விளக்கம். நாய்க்கடி மற்றும் தோல் தொற்று நோய்கள் இருப்பதாக மக்கள் புகார் அளித்தாலும் அவற்றை கொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. கருத்தடை, ஸ்டெரிலைசேஷன் போன்ற அரசு வழிமுறைகளை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என CI ரஞ்சித் ராவ் எச்சரித்துள்ளார். தெருநாய்கள் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் ஒரு மக்கள் பிரதிநிதியே இத்தகைய சட்டவிரோத செயலில் ஈடுபட்டிருப்பது சட்ட வல்லுநர்களிடையே கடும் கண்டனத்தை எழுப்பியுள்ளது. குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என விலங்கு நல ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். மனிதர்களுக்கும் விலங்குகளுக்குமான இந்த போராட்டம் எப்போது முடிவுக்கு வரும்? உயிரிழந்த 300 வாயில்லா ஜீவன்களுக்கு நீதி கிடைக்குமா? தொடர்ந்து இது குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது உங்கள் பிராண்டி நியூஸ் செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி.